அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூலை 22, 2024 ஆடி 6ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். நம் நிலை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களை கைத்தட்டி பாராட்ட வைப்பதே வெற்றிக்கான வாழ்க்கையின் அடையாளம். இன்றைய நிகழ்வில் டைகர் விஷன் மிஷன் கூறுவதற்கு டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் விஷன் மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன் ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். நன்றி. நன்றி டைகர் அகிலா கோபிநாத். டைகர் இறைவணக்கம் கூறுவதற்கு டைகர் மணிகண்டன் ஃப்ரம் சிவகங்கை அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நன்றி டைகர் ஜெயந்தி மகாராஜ். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாய் இருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடம் என எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நன்றி. நன்றி டைகர் மணிகண்டன். அனுதினம் சுவாசிக்கும் காற்றை போல் அனுதினம் டைகர் குழுவோடு இணைந்து பயணிக்கும் உங்கள் அனைவருக்கும் டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எப்பொழுதும் நமது எண்ணங்கள் உயர்வாக இருக்க வேண்டும். நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாம் எட்டுநடை பயிற்சிக்கு அழைத்து செல்ல வருகிறார் நமது எட்டுநடை பயிற்சியின் ஆசான் டாக்டர் டைகர் தேன்குடு பிரபாகரன் அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுகளையும் அசைக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு கரணங்களை முக மலர்ச்சியோட மன மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடக்க வேண்டிய தருணம். வாருங்கள், நமக்கான நேரம் தொடங்குகிறது. இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடியை எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டிருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நினைவூட்டல்கள் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவூட்டி கொண்டே இருப்போம். அந்த நினைவூட்டல்களில் நாம் நித்தம் நமக்கு நினைவு ஊட்டல் செய்வதற்கு முன்பாகவே நினைவுக்கு வந்துவிட்டால் நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோம் அப்படின்னு ஒரு பொருள். இப்போது நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நம் முதலில் செய்ய வேண்டியது அப்படின்னு நான் சொல்லும் பொழுதே நீங்கள் ஏற்கனவே செய்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா உண்மையிலேயே உங்களுக்கு நினைவில் அது பதிவாகி விட்டது அப்படின்னு பொருள். நம்ம பல நாள் நினைவூட்டினாலும் சில நாள் சிலர் மறந்துடுவாங்க. அப்படின்னா இன்னும் அவங்களுக்கு அது பதிவாகவில்லை அப்படின்னு பொருள். ஸோ நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய பிரபஞ்சம், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்கள், இவர்களை வழிபட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். நிச்சயமாக அவர்களுடைய துணையோடு தான் நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு செயலையும் தொடங்கணும். அது எப்பொழுதுமே வெற்றியை தரும். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் நல்லா இருக்கணும், நாம் முன்னேறணும், நாம் வெற்றி அடையணும், நாம் நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள். அதன் பிறகு நிறைய ஜீவன்கள் உங்களுக்கு நீங்கள் முன்னேறதை பார்த்து பெருமைப்படக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், குழந்தைகள் தன்னுடைய தாய் தந்தையர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது, இன்னும் வேறு உறவுகள் எல்லாம் உண்டு. ஆனால் பெருவாரியான நபர்களுக்கு நான் சொல்லக்கூடிய தாய் தந்தை, குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள், இந்த பட்டியல் நினைவில் வரும். கூடுதலாக உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உதவி செய்த, நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய
நண்பர்கள் கூட இருக்கலாம், உறவினர்கள் இருக்கலாம். அவர்களையெல்லாம் நீங்கள் பட்டியலில் சேர்த்து அவர்களையெல்லாம் எண்ணி நீங்கள் மானசீகமாக நன்றி சொல்லணும். அவர்களுடைய முகங்கள் வந்து உங்களுடைய அகக்கண்ணில் தோன்ற வேண்டும். ஒரு கடமைக்கு நம்ம வந்து வணக்கம் சொல்லக்கூடாது, கடமைக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடாது. இப்போ நம்ம வந்து நிகழ்வை தொடங்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். நீங்கள் 9 மூட்டு பயிற்சி செய்கிறதுக்கு தயாராகிட்டீங்க. இப்போது சில நேரங்களில் நம்ம வந்து குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய பயிற்சி தொடங்கணும் அப்படின்னு நம்ம வந்து வகுத்து வச்சுருப்போம் நேரத்தை. இப்போது உதாரணத்திற்கு அதிகாலை வந்து நான் 4:30க்கு பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில நாட்களில் நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால சரியாக 4:35க்கு வந்து நிற்போம். இப்போ இந்த 4:35க்கு வந்து நிற்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னா, பயிற்சியை தொடங்கின நேரத்துக்கு தொடங்கிடணும், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு மற்ற வேலைகள் எல்லாமே தடைபடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். இதை நன்றி கூறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கிப் பண்ணிடும். அது கூடாது. அதுதான் நான் சொல்கிறேன். இது வந்து பயிற்சியை போன்றதே. நம்ம வந்து எல்லாவற்றையும் விட முதன்மையானது அப்படிங்கிறது இந்த நன்றி கூறுதல். நம்மை வளர்த்து ஆளாக்கிய நம்மளுடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், இவர்களை வழிபடாமல் நம்ம என்ன செய்தாலும் என்னையே கேட்டால் நான் என் இடத்துல இருந்து தான் எப்போதுமே எல்லா விஷயத்தையுமே உங்களுக்கு நான் போதிப்பேன். ஸோ நம்ம இவர்களை வழிபடாமல் எந்த செயல்களை செய்தாலும் அதில் பலன் இருக்குமான்னா அது கேள்விக்குறி தான். அதே நேரத்தில் இவர்களை வழிபட்டு நம்ம பயிற்சிகள் செய்கிறோம் அப்படின்னா அந்த பயிற்சிகள் இலகுவாக இருக்கும், எளிதாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். ஸோ அப்போது 4:35க்கு வந்துட்டோம், பரவாயில்லை. அந்த 5 நிமிடம் இன்றைக்கி எல்லாமே லேட்டு தான், அவ்வளோதானே ஒழிய எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய எதையும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்போது அதே நம்ம வந்து ஒரு நம்ம இவங்களை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு, இவங்களை வழிபடுறதுக்கு ஒரு 2 நிமிடம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா அந்த 2 நிமிடம் முழுமையாக கொடுங்க. அதை அமர செய்யுங்க. அமரனா அமர்ந்து செய்யுதல் அப்படிங்கிறது இல்லை. அமர்ந்தும் செய்யலாம் அல்லது நினைவில் வைத்து நின்றும் செய்யலாம். அவர்களை நீங்கள் ஒரு திசையை வைத்து நீங்கள் அவர்களை வழிபடுங்க. தாய் தந்தையர்கள் இருக்கிறாங்க அப்படின்னாலும் தாராளமாக அவர்களை நீங்கள் போய் தூங்குகிறவங்களை போய் பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அவர்களை மானசீகமாக நினைங்க. அவங்களுடைய முகத்தை உங்களுடைய அகத்தில் கொண்டு வந்து அவர்களை எண்ணி அவர்கள் ஒரு புன்சிரிப்போடு உங்களை வாழ்த்துவது போல் நீங்கள் வந்து அதை கற்பனையாக பார்க்கணும். உங்களுடைய அம்மாட்ட பேச போகிறீங்க, உங்கள் அப்பாட்ட பேச போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கிறோங்க. அவங்க காலில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது போல் இன்றைய பயிற்சி எனக்கு சிறப்பாக இருக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கள். அப்போ அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, உங்களை வந்து முத்தம் கொடுக்குறாங்க, உங்களை வந்து நெட்டி முறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு செயலை அப்படியே நீங்கள் வந்து உள்வாங்குங்க. அப்படியே இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், உங்களுடைய குருமார்கள், உங்களுக்கு எந்த ஆசானை ரொம்ப பிடிக்குமோ அந்த ஆசான்கிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குவது போல், அந்த ஆசான் உங்களை பார்த்து புன்முறுவல் பூப்பது போல், இந்த மாதிரி நீங்கள் வந்து எண்ணி இது ஒரு 2 நிமிட வழிபாடாக இந்த பயிற்சியை செய்ய போகிறேன், இந்த பயிற்சி எனக்கு சிறப்பாக இருக்கணும், இந்த நாள் தொடங்க போகிறேன், இந்த நாள் எனக்கு சிறப்பாக இருக்கணும், நீங்கள் வழித்துணைக்கு வரணும் அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக அது உங்களை ஒரு நல்வழிப்படுத்தும். இதை கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்க. ஆனால் இனிமே நான் சொன்னது போல் அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி, இப்போது நான் சொல்லும்போது தாய் தந்தை குருமார்கள் இயற்கை அப்படின்னு ஏதோ அர்ச்சனை செய்யும்போது நம்மள்கிட்ட கேட்பாங்க அல்லவா, எந்த நட்சத்திரம் என்ன ராசி அப்படின்னு. அது சொல்ல அவர் சொல்கிறது மாதிரி அப்படி சொல்லக்கூடாது. நான் சொல்ல நீங்கள் அப்படியே போகக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே செஞ்சுருக்கணும். நான் ஆனால் ஒவ்வொரு நாளும் அதை நினைவூட்டுவேன். நான் ஏன் நினைவூட்டுறேன் அப்படிங்கிறத நீங்கள் நினைவில் கொள்ளணும். நான் வந்து ஒவ்வொரு நாளும் நிகழ்வை தொடங்கும்போது இந்த நிகழ்வை நான் வந்து உங்களுக்கு பேசுகிற நிகழ்வை தொடங்கும்போது நான் இதை செய்துட்டு தான் தொடங்குறேன். ஆனாலும் நானும் இப்போது நான் அதுக்கு ஒரு விஷயம் வச்சுருப்பேன். எனக்கு வந்து அப்படி சொல்லி தொடங்கினா தான் எனக்கு வந்து நிகழ்வு சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த நினைவூட்டலை நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுகிறேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அடுத்த நினைவூட்டலாக நம்ம வந்து அந்த 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 200 ml 180 ml அளவுள்ள டம்ளரில் வந்து நீங்கள் நீர் பருகுறீங்க அப்படின்னா அதில் 2 டம்ளர் பருகிட்டு பயிற்சியை தொடங்கணும். இதுதான் நினைவூட்டலில் ரொம்ப முக்கியமானது. இதை 2ஐயும் செய்துட்டு நீங்கள் 9 மூட்டு பயிற்சி, தோப்பு கர்ணம், 8 நடை பயிற்சி, அப்புறம்
வாய்ப்பு இருப்பவர்கள், நேரம் இருப்பவர்கள் சூரிய நமஸ்காரம், லகான் திவால் இவைகளையெல்லாம் செய்து அன்றைய நாளை தொடங்குங்கள். அன்றைய நாள் சிறந்த நாளாக இருக்கும். தொடர்ந்து திங்கட்கிழமைனாலே நம்ம ஒரு புத்தகத்தை மறுபார்வை பார்ப்பது, அதாவது ரிவ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, ரீவியூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பல்வேறு வாரங்களாக, பல்வேறு நாட்கள் பல புத்தகங்களை நம்ம பார்த்து வருகிறோம். புத்தகம் என்பது நான் பல முறை குறிப்பிடுவேன், நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையக்கூடியது. ஒவ்வொரு புத்தகமுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், எந்த புத்தகம் யாரை உயர்த்தும் என்பது யாரும் அறிய மாட்டார்கள். நிறைய வெற்றியாளர்கள், நிறைய சாதனையாளர்கள் குறிப்பிடுவது அப்படிங்கிறது, புத்தகம் வாசிக்க பழகுங்கள் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ பெரிய மேதைகள்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு டிப்ஸ் வாங்கணும் அப்படின்னா, ரொம்ப நான் சொல்லுவேன், ஒரு டிப்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காந்தியடிகள்கிட்ட ஆகட்டும், அப்துல் கலாம் ஆகட்டும், இன்னும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா சாதனையாளர்களையும், பெரும் தலைவர்களிடமிருந்து ஒரு டிப் வேணும் அப்படின்னா, புத்தகம் வாசியுங்கள் அப்படின்னு. ஸோ புத்தகம் வாசித்தால் எது நம்மளை மாற்றும் என்பது யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால் புத்தகம் வாசிக்க பழகணும் அப்படின்னு நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் அப்படிங்கிறது நேரம் இல்லை யாருக்கும், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. புத்தகம்லாம் வாசிக்கலாம் நேரம் இல்லை, அதில் உள்ள சம்மரியை சொல்லுங்கள் கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி லைப்ரரியில், அதாவது நம்ம நூலகங்களில் போய் தேடுவதை விட ஆடியோ லைப்ரரி அப்படிங்கிறத தான் இன்றைக்கி உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆடியோ லைப்ரரி அப்படின்னா, இப்போது நம்ம பாடலுக்குன்னு ஒரு தொகுப்பு வைத்திருப்போம் அல்லவா, நம்ம மெமரி கார்டில் பதிஞ்சு வச்சுருப்போம், நம்ம மொபைலில் பதிஞ்சு வச்சுருப்போம். இந்த மாதிரியான இந்த இசைக்கலைஞருடைய பாடல், அந்த இசைக்கலைஞருடைய பாடல். இப்போ பார்த்திங்கன்னா ஆடியோ புக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள். ஸோ அதைத்தான் நம்ம சரி ஆடியோ புத்தகங்களாக நம்ம சகோதர சகோதரிகளுக்கு வழங்கலாம் அப்படின்னு டைகர் குழுமம் பல்வேறு வாரங்களாக இந்த ஆடியோ புத்தகம் அப்படிங்கிறத வழங்கி வருகிறது. ஸோ இந்த ஆடியோ எதை பற்றி, எந்த புத்தகத்தை பற்றி அப்படிங்கிறத நீங்கள் தலைப்பை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இருப்பினும் ஒரு யூடியூபர் சொல்லக்கூடிய அந்த தலைப்பிலிருந்து நாம் தொடங்கலாம், வாருங்கள். காரில் இப்படி குடும்பத்தோட சோயின்னு போயிட்டே இருக்கீங்க. போயிட்டே இருக்க உங்கள் டெஸ்டினேஷன் அங்கே இருக்குது. அந்த இடத்துல போய் ரீச் பண்ணணும்னு போயிட்டே இருக்கும்போது ஃபியூவல் முதல்ல ஈல காமிக்குது, அப்புறம் அது பிளிங்க் ஆகுது, அப்புறம் கார் நின்றுது. அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளே அவ்வளோ டென்ஷன். ஆனால் இதுவே முன்னாடியே லபக்கு நிறுத்தி நம்மளா ஒரு பாஸ் கொடுத்து இந்த காருக்கு பெட்ரோல் போட்டிருந்தோம் அப்படின்னா அவன் எந்த ஒரு தடையெல்லாம் போயிருப்பான்ல. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டே தான் இருக்கும், எவ்வளோ இழுக்கமோ போகும், ஆனால் ஒரு இடத்துல ஃபியூவல் இல்லாமல் நின்றும். ஸோ அந்த இடத்துல நம்ம அப்போ நிறுத்தி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக முன்னாடியே ஃபியூவலை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா செம அப்படின்னு யார் சொல்கிறா? கார் கோபால் தாஸ் சொல்கிறாரு லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட் புக்கில். நன்றி. புத்தகத்தின் பெயர் மற்றும் புத்தகத்தின் ஆசிரியரின் பெயரை நம்ம பார்த்தோம். புத்தகத்தின் பெயர் லைஃப் இஸ் அமேசிங் சீக்ரெட் அப்படிங்கிறதையும், புத்தகத்தின் ஆசிரியரின் பெயர் கார் கோபால்தாஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு புத்தகம் காரு சம்மந்தப்பட்ட நம்மளோட வாழ்க்கையோடு பிணையப்பட்டது போல் கொடுத்துருக்காரு ஆசிரியர். என்ன அப்படின்னா, அவங்க குறிப்பிட்டது போல் ஒரு குடும்பத்தோடு நம்ம காரில் பயணிக்கிறோம் அப்படின்னா, அந்த காரில் ஒரு ஃபியூல் இருக்குது, அதாவது எரிபொருள் இருக்கிறது, நிறைந்து இருக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறோம், ஒரு 400-500 கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா, அந்த பெட்ரோல் நிறைவாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல், எந்தவித தடங்களும் இல்லாமல், ஒரு தயக்கம் கூட இல்லாமல் நம்மளால் அந்த இடத்தை நம்ம தொட முடியும். அதே நேரத்தில் அந்த பெட்ரோல் பாதி இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது, அது எம்டி அப்படிங்கிறத காட்டிக்கிட்டே இருக்கிறதுன்னா ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அடுத்த பெட்ரோல் பல்க் எப்போ வருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் நம்மளே இந்த மாதிரி சிக்கியிருப்போம். ஏன் அப்படி சிக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல ஆசிரியர் நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. ஸோ பெட்ரோல் ஃபுல்லாக நம்ம டேங்க் நிறைய வச்சுட்டு நம்ம பயணம் செஞ்சோமானால் எப்படி நிம்மதியாக பயணிக்க முடியுமோ அதுபோல் வாழ்க்கை அப்படிங்கிறதை காரோடு ஒப்பிடுகிறார். ஸோ காரை பற்றி காரோடு கலந்து நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பது போல் இந்த புத்தகம் முழுக்க ஒரு காரோடு இணைத்து நம்மளை பயன்படுத்தி இருக்கிறார். ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம், இந்த புத்தகத்தை முழுமையாக பார்க்க போகிறோம். லைஃப் இஸ் அமேசிங் சீக்ரெட் அப்படிங்கிறத ஆசிரியர் கார் கோபால்தாஸ் எழுதி இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நம்ம பார்த்து கொண்டே நடக்க போகிறோம். புத்தக சுருக்கத்தின் 2ஆம் பகுதியை கேட்டுக்கொண்டே நடக்கலாம், வாருங்கள்.
கார் கோபால்தாஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து இந்த காரோட வந்து நம்ம லைஃப்பை வந்து கம்பேர் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி என்னன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபியூவல் நின்று ஸோ நம்மளாம் வந்து நம்ம லைஃப்பில் பாஸ் பண்ணி பல விஷயங்களை வந்து முன்னாடியே பண்ணிட்டா ரொம்ப தேவைப்படுற இடத்துல அவனா பிரேக் எடுத்துக்க மாட்டான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் கார் நல்லா ஸ்மூத்தாக சொய் அப்படின்னு போகணும்னா இந்த 4 டயரும் ப்ராப்பராக இருக்கணும். ஒன்று அது கோஆர்டினேஷனும் ப்ராப்பராக இருக்கணும், இன்னொன்று ரெண்டுமே 4மே வந்து பேலன்ஸ் ஆகி பக்கா காத்தோடு இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா இந்த 4 டயரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 4 டயருக்கும் ஒரு விஷயம் சிம்பாலிக்காக சொல்கிறாரு. ஒன்று வந்து பர்சனல் லைஃப், இன்னொன்று வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், இன்னொன்று வந்து ஒர்க் லைஃப், இன்னொன்று வந்து சோஷியல் கான்ட்ரிபியூஷன். முக்கியமாக ஒருத்தர் இருக்கான், அந்த ஸ்டியரிங் வீல் இருக்கான்ல, அவன் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே இருந்தால் நம்மளுடைய இந்த ஜேர்னி வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 4 விஷயங்களும் 5 விஷயங்களும் என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் டயர் வந்து பர்சனல் லைஃப். நம்ம ப்ராப்பராக இருந்தால், நம்ம சந்தோஷமாக இருந்தால் தான் நம்ம பார்க்குற விஷயங்களை பக்காவாக அனுபவிக்க முடியும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் விஷயமா என்னைக்காவது உங்கள் லைஃப்பில் வந்து என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா டக்குன்னு ஒரு மொமெண்ட் நிறுத்தி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்மளை சந்தோஷப்படுத்தின ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு பர்சன் இவங்களை பற்றி நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக யாராவது இருக்கும். ரோட்டில் யாராவது பார்த்தவங்களை வந்து அனானிமஸாக பார்த்து சிரிச்சுருந்துருக்கலாம். இல்லை டக்குன்னு என்னடா இப்படி சம்மரில் வைக்குதே அப்படின்னு நினைக்கும்போது குளுகுலுன்னு ஒரு குளுகுலுன்னு இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் சுறுசுறுன்னு ஒரு காற்று உள்ளே வந்து லைட்டாக நம்ம வேர்வை மேலே அப்படி பாடும்போது சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து தேங்க்யூ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். கிராட்டிடியூட் எப்போவுமே நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவல் கூட்டி போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொன்று, ஏதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்களா, இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு இடத்துல யோசிச்சு பாருங்கள், தெரிஞ்ச விஷயம் தான், இப்போ வந்து ஒரு பயங்கரமான ப்ராப்ளம், அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா உட்காந்து யோசிச்சு ஃபீல் பண்ணிருக்கிறதுல என்ன பிரயோஜனம், அந்த சொல்யூஷன் இருக்கே, அது ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனே இல்லைன்னா அதுக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம், அட்லீஸ்ட் டூ த நெக்ஸ்ட் ரைட் திங், அடுத்த விஷயம் என்னவோ அதையாவது பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி. புத்தக சுருக்கத்தில் நம்ம வந்து லைஃப் இஸ் அமேசிங் சீக்ரெட் அப்படிங்கிற கார் கோபால்தாஸ் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புத்தகத்தை அவர் ஏற்கனவே காரோடு கம்பேர் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ ஃபியூல் வந்து ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்மூத்தாக போய் சேர முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். இருப்பினும் இந்த 4 டயர்கள் போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு 4 விஷயங்கள் இருக்கிறது. அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணுறோமோ அதிலிருந்து தான் அந்த 4 டயர்களும் வந்து ஒரு கோஆர்டினேஷனோட ஒரு ஸ்மூத்தாக வந்து ஓடும். ஸோ அந்த 4 டயர்கள் என்ன அப்படிங்கிறதையும் சொன்னார். முதல் விஷயமாக வந்து முதல் டயர் வந்து பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது, தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறதும், இரண்டாவது டயர் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப், நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மூன்றாவது டயர் ஒர்க் லைஃப் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய வேலை பணி சம்பந்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. 4வதாக சோசியல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. நம்மளுடைய இந்த சமூக சேவை, சமூக பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஸோ 5வதாக ஒரு விஷயம் சொன்னாங்க, அந்த ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த ஸ்டேரிங் வீல் அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க, ஆன்மீகம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த 5 வீல்களும் நம்மளுக்கு சரியாக இருந்துச்சுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும் அப்படிங்கிறத வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ வாழ்க்கை என்கிற கார் இந்த 5 டயர்களின் மூலமாக, அதாவது 4 டயர் மற்றும் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5ஓடு இணைத்து அவர் வந்து பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப், ஒர்க் லைஃப், சோசியல் கான்ட்ரிபியூஷன் மற்றும் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற இந்த 5 விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தார். ஸோ முதல் விஷயமாக வந்து நம்மளுடைய பர்சனல் லைஃப் தான் ஃபஸ்ட் டயர், ரொம்ப முக்கியமான டயர் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. என்ன அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணும் பொழுது நம்ம வந்து கடந்த 24 மணி நேரத்தில் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ண ஒரு செய்தி, ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும், அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய யாரேனும் ஒரு நபர் இருப்பாங்க, அவங்கள நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அந்த ஆர்ஜி ஆனந்தி குறிப்பிட்டது போல் அவங்க அப்படி ஒரு வேர்வையில் ஏற்படும் போது ஒரு குளிர்ந்த காற்று நம்ம மீது வீசும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அளவா, அதுபோல் நம்ம வந்து ஒரு அந்த 24 மணி நேரத்தில் நடந்த ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நம்ம யோசித்து பார்த்தோம்னால், அல்லது நம்மளை வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஏதேனும் ஒரு அந்த நபரை வந்து நம்ம யோசித்து பார்த்தோம்னால் நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இருந்து அந்த மாற்றம் ஏற்படும். அவங்களுக்கு நம்ம நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நம்ம தொடர்ந்து நம்ம வந்து வாழ்க்கையை பார்க்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதில் ரொம்ப அற்புதமான ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்மளுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு தீர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த தீர்வை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியது தானே. ஏன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு பிரச்சனையை நீங்கள் சந்திச்சிட்டிங்கன்னா அதோடைய தீர்வு என்னன்னு பார்த்து நம்ம அந்த தீர்வை நம்ம பார்க்க வேண்டும்.
அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஒரு சில பிரச்சனைக்கு தீர்வே இல்லை, அது எப்படி அப்படின்னு நம்ம கேட்போம். அப்போ தீர்வே இல்லைன்னா நீங்கள் அதுக்கு தான் முடிவே இல்லைல்ல, அப்புறம் ஏன் அதையே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த வேலையை பாருங்களேன் அப்படின்னு 2 பாயிண்ட்டை ரொம்ப அற்புதமாக கொடுத்துருந்தாங்க. ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அதுக்கு தீர்வு இருக்கும். ஸோ தீர்வை நோக்கி நீங்கள் பயணிங்கள், பிரச்சனைகளையே நிற்காதீங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. 2வது விஷயம் அப்படிங்கிறது, அந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை, அந்த பிரச்சனையை தூக்கி போட்டு அடுத்த விஷயத்தை பார்க்க போகலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பர்சனல் லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ முதல் டயர் பர்சனல் லைஃப், அது நம்ம வந்து சரியாக எல்லாமே சரியாக இருப்பது போல் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதை பற்றி நம்ம நிறைய கற்றும் வைத்திருக்கிறோம், அதையெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பர்சனல் லைஃப்பில் பார்த்தோம். ஸோ 2வது டயர் என்ன அப்படிங்கிறத தொடர்ச்சியாக புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை பார்த்து கொண்டே நடக்கலாம், வாருங்கள். செகண்ட் டயர் ரிலேஷன்ஷிப்ஸ். என்னன்னா இவர் வந்து என்ன சொல்றா, ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நம்பர் 1 யார் அப்படின்னு பார்த்தா, அவங்க கண்ணுக்கு நல்லதே தெரியாது, பார்க்கறது எல்லாமே தப்பாக தான் தெரியும். இன்னொன்று, அவங்க பார்க்குற மக்களும் தப்பாக தான் பார்ப்பாங்க. ஒன்று பொறாமனால, இல்லை வந்துச்சு நம்மளால இவ்வளோ பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினாலையும் இருக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னா, அவங்களால கெட்டதையும் பார்க்க முடியும், நல்லதையும் பார்க்க முடியும், ஆனால் அவங்க கெட்டதில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேர்ட் டைப் ஆஃப் பீப்புள், நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், டைப் 2 மாதிரி தான். ஆனால் என்னன்னா 2க்குமே ரியாக்ஷனே இருக்காது, என்ன நடந்தாலும் அப்படியே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. இன்னொரு டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களுக்கும் நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், ஆனால் அவங்க அதிகமாக வந்து குட்ல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 5th டைப் ஒருத்தவங்க இருக்காங்க, என்னன்னா அவங்களுக்கு கெட்டதே தெரியாது, கொஞ்சம் நல்லதை பார்த்தா கூட வாவ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அந்த நல்லதையே வந்து பார்த்து 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 குறை கண்டு பிடிக்காத அளவுக்கு செம்மையா இருப்பாங்களாம். நம்மளால டைப் 5 இருக்கிறது ரொம்ப கஷ்டம், அவ்வளோ பெரிய ஞானி நம்ம இல்லை அப்படின்னாலுமே டைப் 4க்கு எய்ம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களால மக்கள் கிட்ட இருக்க நல்லதையும் கெட்டதையும் பார்க்க முடியுது, பட் அவங்க கிட்ட இருக்க நல்ல விஷயங்கள் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியுது அப்படின்னா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் பெட்டராக இருக்கும்னு சொல்றாரு. ஒரு இதில் டாம் ஹேங்க்ஸ் வந்து சொல்லியிருப்பார், என்னன்னா உங்களுக்கு என்னை பற்றி எவ்வளோ தெரியும்னு நினச்சா கூட கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்காரு. அதே மாதிரி தான் எனக்கும் உங்களை பற்றி நிறையா தெரியும். அதாவது நம்ம கூடவே இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் நினைப்போம். பட் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனோ இல்லை வந்து ரொம்ப கஷ்டமான நேரமோ, அந்த நேரத்தில் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது. ஸோ என்ன தான் நமக்கு ஒருத்தவங்க நல்லா தெரியும்னாலும் கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கவே முடியாதுங்கிறனால அந்த தெரியாத விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து என்னவா இருக்குமோ ஏதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம வருத்தப்படலாம். இன்னொன்று, அது எதுவாக இருந்தாலும் ஓப்பன் மைண்டடாக அக்செப்ட் பண்ணலாம். இந்த செகண்ட் ஆப்ஷன் பண்ணாலே பாதி ரிலேஷன்ஷிப் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவங்களை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, என்னன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு என்ன வேணாலும் டக்குன்னு கிடைக்கும். சாப்பாடு வேணுமா, ஆர்டர் பண்ணால் வந்துடும். இங்கேருந்து நீங்கள் ஃபாரின் போகணுமா, உட்காந்துட்டுல டிக்கெட் புக் பண்ணி எல்லாமே அப்ளை பண்ணி நம்மளால போக முடியும். எது பண்ணுறதுனாலும் உட்காந்துட்டுலேருந்தே பண்ண முடியும், டபாக்குன்னு பண்ண முடியும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி ரிலேஷன்ஷிப்பும் சரி, இது 2ல் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கவே முடியாது. இது இன்னும் ஓல்ட் ஸ்கூல் மாதிரி தான், அப்போ இருக்க மாதிரி தான் இப்பவும் இருக்குது. ஸோ எப்போவுமே ரிலேஷன்ஷிப்பில் குயிக் ஃபிக்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாது. இவங்ககிட்ட செட் ஆகல, ஒர்க் அவுட் ஆகாது, அடுத்தது அந்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாது. இவங்ககிட்ட செட் ஆகலையா, என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்பும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவர் சொன்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான், இட் வில் டேக் அ லாங் டைம், செம்மையான ரிட்டர்ன்ஸ் வருது. நன்றி. புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியை நம்ம வந்து பார்த்தோம். புத்தக சுருக்கத்தின் 3ஆம் பகுதியில் இந்த 2ஆம் டயர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி குறிப்பிடும் பொழுதே நம்மளது 8 நடையின் முதல் பகுதி முடிவுக்கு வருகிறது. வாருங்கள் நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரல் நகங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறிக்கொண்டு இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சன்னமாக சுவாசம் வருவதை நம்மளால் உணர முடிகிறது. இந்த இடத்துல நம்ம சற்று ஆசுவாசப்படுத்திக் கொள்ளலாம், நம்மளுடைய காரை கொஞ்சம் நிறுத்தி கொள்ளலாம். நம்மளுடைய காரை வந்து நம்ம ஓய்வுக்கு நிறுத்தலை, ரேடியேட்டரில் தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணி தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய உடலுக்கு தண்ணீர் தேவை. ஸோ தண்ணீர் பருகி கொள்கிறோம். பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் இப்போ தண்ணீர் பருகி கொள்ள வேண்டிய நேரம். இப்போ காருன்னு நம்ம வண்டி அப்படின்னு பார்க்கும் பொழுதே காரை நம்ம வந்து அவ்வளோ கவனிச்சுக்கிறோம்ல, ரேடியேட்டரை பார்க்குறோம், அது கூலண்ட் ஆயில் இருக்கிறதான்னு பார்க்குறோம். இதையெல்லாம் கவனித்து நம்ம வந்து வண்டியை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணால் தான் அந்த வண்டி ஓடுங்கிறது தெரிகிற நமக்கு, நம்மளுடைய உடலுக்கு இப்போ தாகம் அப்படின்னு ஏற்பட்டால் தண்ணி தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லாமல், இப்போ இல்லை நான் சொல்கிறது, இப்போ வெயில் நேரத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்ம குளிர்பானங்களை தேடி சொல்கிறோம்.
காருக்கு எப்படி தண்ணி தான் ஊற்றணும்னு சொல்கிறாங்களோ, ஆயில் ஊற்ற வேண்டிய இடத்துல ஆயில் தான் ஊற்றணும்னு சொல்கிறாங்களோ, அதுதான் செய்கிறோம். ஆனால் நம்மை மட்டும் எப்படி வேண்டுமானாலும் பார்க்கிறோம். ஸோ தண்ணீர் பருகும் பொழுது நான் இந்த மாதிரி ஏதேனும் சொல்லுவேன். நீங்கள் ஆனால் உங்களுடைய கவனம் எல்லாம் நீரில் தான் இருக்கணும். ஸோ நீரில் உங்களுடைய கவனம் இருந்தால் அது உங்களை வளமாக்கும், நலமாக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவேன். ஸோ தண்ணீர் பருகி இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் காரில் உங்களுடைய மொபைலை சார்ஜ் போட்டிருந்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்லேயே பயணித்ததுனால காருக்குள்ளேயே இருப்பது போல் எனக்குள்ளே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிறங்க. கையில் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கருத்து சொல்ல போயிடும். இன்றைக்கி நம்ம என்ன கருத்து சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போது புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கம் டைகர் குழுமத்தில் இருப்பவர்களுக்கு இருக்கணும்னு நான் எப்பொழுதுமே அதை வந்து டிஏ ரிப்போர்ட்லேயும் ஒரு கேள்வியாகவே வச்சுருப்பேன். அந்த வகையில் நிறைய புத்தகங்களை நிறைய சகோதர சகோதரிகள் வாசித்திருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கி கேள்வி என்ன அப்படின்னா, தற்பொழுது நீங்கள் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் என்ன, அதன் ஆசிரியரின் பெயர் என்ன? தற்பொழுது நீங்கள் வாசித்து கொண்டிருக்கும் புத்தகத்தின் பெயர் என்ன, அதன் ஆசிரியரின் பெயர் என்ன? இப்போ நம்ம ஆடியோவில் கேட்டுக்கிட்டு இருக்கிற புத்தகத்தையும் அதனுடைய ஆசிரியரையும் நான் சொல்லலை. நீங்கள் வீட்டில் படிக்கக்கூடிய, நீங்கள் இந்த வாரம் அல்லது நேற்று அல்லது இன்றைக்கின்னு ஒரு புத்தகம் ஏதேனும் எடுத்து வாசித்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா, அந்த புத்தகத்தோடைய பெயர் என்ன, அதனுடைய ஆசிரியருடைய பெயர் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, உங்களுக்கு கனவு வாகனம் அப்படின்னு ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் அல்லவா, அந்த கனவு வாகனம் அது என்ன நிறத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள்? உங்களுடைய கனவு வாகனத்தின் நிறம் என்னவென்று குறிப்பிடுங்கள். ஏன்னா ஒரு வாகனம் அப்படின்னா நம்ம வந்து இந்த பிராண்டு அப்படின்னு சொல்லிடுவோம், அல்லது இந்த எக்ஸ்யூவி மாடல் ஏதோ ஒன்று, அப்படி நம்ம பல்வேறு மாடல்களை நம்ம எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய வண்ணம் உங்களுக்கு தெரிகிறதா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. உங்களுக்கு எந்த வண்ணத்தில் அந்த கனவு வாகனம் வர வேண்டும்? கனவு வாகனம்னா நம்ம விஷுவல் பண்ணக்கூடிய வாகனம், நம்ம வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய நம்மளுடைய இலக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த வாகனம், அந்த வாகனத்தோடைய நிறம் என்ன? இதுதான் கேள்வி. ஸோ முதல் கேள்வி அப்படிங்கிறது, தற்பொழுது நீங்கள் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தின் பெயர் என்ன, அதன் ஆசிரியரின் பெயர் என்ன? இரண்டாவது கேள்வி, உங்களுடைய கனவு வாகனமாக நீங்கள் விஷுவல் பண்ணக்கூடிய அந்த வாகனத்தின் நிறம் என்ன? இந்த இரண்டு கேள்விகளுக்கும் விடையளித்து கொண்டு பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களாம் உங்களுடைய காரை சற்று பார்க் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம வந்து அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ண போகிறோம். ஸோ அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் காரை எடுத்துக்கிட்டு வரலாம். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் ஸோ இப்போ நம்மளுடைய வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது நம்மளுடைய நடையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும் முதலெட்டு எடுத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம், கைகள் அதனை இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது, சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது, எண்ணம் நேர்முறையாக இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக எல்லாம் உள்ள இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து நம்ம கார் வந்து பயணிக்குது. இந்த காரில் வந்து இரண்டாவது டயர் அப்படிங்கிறத ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் குறிப்பிடும் போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க, 5 வகையான மக்கள் இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் உங்கள் உறவுகளில் வந்து இந்த 5 வகையான மக்களை பார்த்துருப்பீங்க. ஸோ 5 வகையான மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 வகையான மக்கள், அந்த 5 வகையான மக்களில் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு இந்த 5 வகையான மக்களை பிரிக்கிறாங்க. நல்லது கெட்டது அப்படிங்கிறது இருக்கும் வாழ்க்கையில், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கை முழுவதும் உலகம் முழுவதும் கலந்து தான் இருக்கும் இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ். இதில் நெகட்டிவ் மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள், அதாவது கெட்டது மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தவர்கள், கெட்ட பார்வையாகவே பார்ப்பவர்கள், எதையுமே ஒரு பொறாமை குணத்தோடு பார்ப்பவர்கள், இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவங்கள நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதையும். இரண்டாவதாக வந்து இந்த நல்லது கெட்டதில் சிலர் வந்து நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், ஆனால் ரெண்டையுமே சமமாகவே பார்த்து கொள்வார்கள். அதாவது எது நடந்தாலும் எதையுமே கண்டுகொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ மூணாவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நல்லது கெட்டது ரெண்டும் தெரியும், அதில் கெட்டதை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல் விஷயம் கெட்டதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ரெண்டாவது விஷயம்
நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ரெண்டையும் சமமாக, அதாவது எது நடந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி இருப்பவர்கள் உண்டு. மூன்றாவதாக நல்லது கெட்டது இரண்டும் தெரிந்தாலும் கெட்டதை மட்டுமே பார்க்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி 3 நபர்கள் இருப்பாங்க. இந்த 3 நபர்களை அப்படியே தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு நான்காவதாக ஒரு நபர் இருப்பார். நல்லதும் தெரியும் கெட்டதும் தெரியும், நல்லதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ நல்லதை மட்டுமே பேசுவாங்க, நல்லதை மட்டுமே செய்வார்கள். இவங்களை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம பார்த்து கொள்ளணும், நாமும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஐந்தாவதாக ஒரு நபர் சொன்னாங்க, அந்த ஆர்ஜே சொல்லும் போதே வாவ் அப்படிங்கிறத சொன்னாங்க. எதையாக இருந்தாலுமே அப்படி ஒரு சந்தோஷத்தோடு பார்ப்பாங்க. நல்லது கெட்டது அவங்களுக்கு கெட்டதே தெரியாது, நல்லது மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்கள மாதிரி நம்ம ஞானிகளாக இருக்க முடியாத ஒரு சூழலில் இருந்தால் கூட நம்ம நான்காவதாக இருக்கக்கூடியதில் இந்த நல்லது கெட்டதில் நல்லது மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்க நம்ம முயற்சிப்போம் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள், இப்படிப்பட்ட உறவுகள், இந்த 5 வகையான உறவுகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் நமக்கு தள்ளி வைக்கணும், தவிர்க்க முடியாது, ஆனால் தள்ளி வைக்க முடியும், ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த 4வது நபர்களாக இருக்கக்கூடிய நபர்களை நம்மளை சுற்றி வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உறவுகளில் அவங்க குறிப்பிட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களை, அந்த மாதிரியான உறவுகளை, அந்த மாதிரி ஒரு நண்பர்களை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் இன்னொன்று சொன்னாங்க, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மளுக்கு பட்ட பிறரை பற்றி என்ன தெரியும், எனக்கு அவங்கள பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு நிறைய நேரம் நம்ம குறிப்பிடுவோம். அப்படிலாம் வாய்ப்பே இல்லை. அவங்க எந்த நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டாங்க. என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், அதுக்குள்ளே எப்படி ஒரு முடிவெடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அதிலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னை பற்றி எனக்கே முழுமையாக தெரியாத பொழுது என்னை பற்றி உங்களுக்கு எப்படி முழுமையாக தெரியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம வச்சுக்கலாம். அதாவது உங்களை பற்றி உங்களுக்கே முழுமையாக தெரியாது, நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க, எதுக்கு எப்படி பண்ணுவீங்க, என்னால் ஏன் இப்படி திடீர்னு பண்ணுனேன்னு எனக்கே தெரியலேன்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது, ஸோ நம்மளை பற்றி நம்மளுக்கே தெரியாத பொழுது பிறரை பற்றி நம்ம ஏன் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, ஸோ நீங்கள் அவங்கள தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்க, அவங்கள பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்படாதீங்கிறதையும் அந்த இடத்துல குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் பிறகு இந்த உலகத்தில் இப்போது உட்கார்ந்த இடத்துலையே எல்லாமே கிடைக்குது. எதுவாக இருந்தாலும், ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணுறதுனா ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போடணும்னா போட்டுடலாம். இது எல்லாமே உட்கார்ந்த இடத்துல பண்ண முடியும். 2 விஷயத்தை மட்டும் பண்ண முடியாது, இந்த மியூச்சுவல் ஃபண்டையும் இந்த ரிலேஷன்ஷிப்பையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களால் திரும்ப எதையுமே பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மூன்றாவதாக ஒரு விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். உட்கார்ந்த இடத்துலையே பண்ண முடியாதது நம்மளுடைய நடையும், அதாவது வாக்கிங்கும் உட்கார்ந்த இடத்துல பண்ண முடியாது. ஸோ எந்திரிச்சு நடந்தால் மட்டும்தான் நடக்க முடியும் அப்படிங்கிறதையும், இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரிட்டர்ன் எடுக்க முடியாது அப்படிங்கிறத, அதாவது நீங்கள் உழைக்காமல் உங்களுக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிறத 3வது பாயிண்ட்டாக நானும் இடையில அந்த டயரில் நானும் சற்று காற்று ஏற்றிக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல குறிப்பிடுகிறேன். ஸோ 2வது டயர் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, இந்த 5 வகையான பீப்புள் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த 5 வகையான பீப்புளில் நம்ம 5வது பீப்புளாக இருக்கிறத விட 4வது பீப்புளாகவாது இருப்போம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ பிறரை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும்லாம் நினைக்காதீங்க, நடக்காது அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. ஸோ நம்ம தொடர்ச்சியாக புத்தக சுருக்கத்தில் 4வது பகுதியை பார்க்க போயிடும். ஸோ 3வது டயர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போயிடும். தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த டயரில் என்னென்னா, இது நம்மளுடைய ஒர்க் லைஃப், அதாவது நம்ம லைஃப்பில் 80% ஆஃப் த டைம் நம்ம ஒர்க் லைஃப்பில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒர்க் லைஃப் பக்காவாக இல்லை அப்படின்னா ஏதோ அந்த காரில் ஒரு பயங்கர டேமேஜ் இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒர்க் லைஃப்பில் காம்படிஷன் இருக்கும், பட் அது எப்படி ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாரு. இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான், அதே அளவுக்கு நானும் பண்ணேன், அவங்க பார்த்தியா இந்த மாதிரி செம்மையாக படி செம்ம பாப்புலர் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறாமப்பட முடியாது. பாடணுங்கிறத அவங்க இன்ட்ரெஸ்டாக முதல்ல பார்க்கணும்ல, அவங்க பண்ணுறாங்க நம்ம பண்ண முடியாது. இந்த இல்லை இவங்க செம்மையாக நடிக்கிறாங்க அவங்க செம்மையாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சும்மா நம்ம ஆடியோ போட்டு அதுக்கு நடிச்சு ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும், அவங்களுக்கு நம்ம ஏன் பாப்புலர் ஆகலாம் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில பேருக்கு அந்த டிக்டாக் வீடியோஸோ இந்த மாதிரி விஷயம் செம்மையாக வரலாம், நேச்சுரலாக வரலாம், அதே தான் நம்ம பண்ணணும் இல்லை, நமக்கு என்ன பெட்டராக வருமோ அதை பண்ணுறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்கிறார். ஸோ காம்படிஷன் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, காம்படிஷன் இன்னொருத்தவங்களோட பண்ணுறதை விட உங்களுக்கு நீங்களே கம்பீட் பண்ணிக்கிட்டீங்க, என்னை விட நான் பெட்டராக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பீட் பண்ணிக்கிட்டாலே நம்மளுடைய ஃபுல் பொட்டென்ஷியல் வெளில வருமா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, யாரோ ஒருத்தங்கிட்ட நீ அவனோட செமையாக பண்ண ட்ரை பண்ணுங்கிறத விட உன்னால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ பண்ண அப்படின்னு சொல்லுவோம், அவங்க என்னென்னமோலாம் பண்ண முடியும்ல. அதே தான் நம்மக்கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கணும்னா, அவங்கள விட நம்ம செமையாக பண்ணுங்கிறத விட ஆனந்தி இன்னைக்கு நீ பண்ணுறதை விட அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட அடுத்த லெவலில் ஏதோ நல்லா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே காம்படிஷன் வெதுக்கிட்டாதான்
வச்சுக்கிட்டாதான் பெட்டராக இருக்குமா. இன்னொன்று இருக்கிறது நிறைய பேருக்கு நம்ம கொடுங்க, தானம் பண்ணுங்க, சிம்பிளாக இருங்க லைஃப்பில், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. முக்கியமாக கௌர் கோபால் தாஸ் யார், அவரும் ஒரு மங்க் அப்படிங்கிறனால அவரும் என்ன சொல்லணும், முற்றும் திறந்தவங்க அவங்க இருக்கும்போது நிறைய விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதங்க, சிம்பிளான லைஃப் வாழுங்கன்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நம்ம 80% ஆஃப் த டைம் நம்ம ஒர்க்கில் ஸ்பெண்ட் பண்ணுறோம்னா அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, நிறைய சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களோட பர்சனல் விஷயம் இருக்குல்ல அதை வந்து சிம்பிளாக எடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணால் போதும். அதுவே ஒரு சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நீங்கள் மெஜாரிட்டியாக ஏதோ ஒரு எஃபர்ட் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த காசு போதும், நான் இந்த சிம்பிள் லைஃப் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஓகே. ஆனால் நான் நிறைய பேருக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு 100 குழந்தைங்களை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த சொசைட்டியில் இதுதான் பெட்டராக பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க போது உங்களுக்கு நீங்கள் வச்சிருக்க காசோ எதுவுமே பத்தலை அப்படின்னா அதுக்காக ஹையர் கோல்ஸோட நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது தப்பே இல்லை. நீங்கள் நிறையா சம்பாதிக்கும் போது உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மேலே போகுது இல்லை, அதை விட உங்கள் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங் ஜாஸ்தியாக போகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இக்கிகை, பேஷன் அதெல்லாம் நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, 80% ஆஃப் த டைம் உங்கள் ஒர்க்கில் இது பண்ணும்போது அது உங்களோட பேஷனாக இருந்தால் இன்னும் செம்மையாக இருக்கும். பட் எனக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, இதுக்கு மேலே எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, என்னால் என் பேஷனை நோக்கி ஸ்பெண்ட் பண்ணுறதுங்கிறது மேபி கரெக்டான ஆப்ஷனாக இருக்காது, எனக்கு இவ்வளோ காசு வருமானு தெரியல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 80% ஆஃப் த டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ ஸ்டெப் 1 அதை லவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஒர்க்லேயும் ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, இது எனக்கு என்னோட ஒர்க் டைமில் பிடிச்ச விஷயம் இருக்குல்ல, அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மீதி 20% ஆஃப் த டைம் நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணாத டைம் இருக்குல்ல, அந்த டைமில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, உங்கள் பேஷன் எதுவோ அதை அப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நன்றி. 3வது டயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தோம். ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய வேலை சம்மந்தப்பட்ட, பணி சம்மந்தப்பட்ட அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது, முதல்ல நம்மளுடைய பணி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன வருமோ அதை பண்ணணும். பிறர் அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கங்கிறக்காக நம்ம முயற்சிக்கக்கூடாது. நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும், காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பிறரோடு இருக்கக்கூடாது, நம்மளோட இருக்கணும். நம்ம நேற்று பண்ணதோட இன்னைக்கு பெட்டராக பண்ணணும், இன்னைக்கு பண்ணதோட நாளைக்கு பெட்டராக பண்ணணும்னு நாம தான் நம்ம ரெக்கார்டை உடைக்கணும் அப்படிங்கிறது மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இன்னொரு விஷயம் சொன்னாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து புத்தகத்தை எழுதின ஆசிரியர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து ஒரு துறவி போல இருப்பது போல அவங்க சொல்லுவது அப்படிங்கிறது, இந்த பணம் அப்படிங்கிறது இதெல்லாம் தேடி நீங்கள் ஏன் ஓடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லிட்டு, ஸோ அது தேவையே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறதும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவை அப்படிங்கிறத நாம தான் தீர்மானிக்கணும். நிறைய பேர் நிறைய நேரங்களில் அவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு ஓடுறமே தவிர அது எதுக்கு வேணும் அப்படிங்கிறத யாருமே யோசிக்கிறது இல்லை. நாம் என்ன எப்படி வாழ்க்கையை ஓட்ட போயிடும், நம்ம குடும்பத்துக்கு மாதத்திற்கு எவ்வளோ தேவைப்படுகிறது, இன்னும் பிற்காலத்துக்கு எவ்வளோ சேமிக்க போயிடும், இந்த மாதிரியெல்லாம் யோசனை இல்லாமல் எல்லோருமே குத்து மதிப்பாக எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதோடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறது, பிறருக்கு கொடுக்க போகிறேன், படிக்க வைக்க போகிறேன், பள்ளிக்கூடம் கட்ட போயிடும், கோவில் கட்ட போயிடும்னு நீங்கள் ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பணம் தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் வந்து அவ்வளோ உழைப்பை போடலாம். நீங்கள் சும்மா கண்மூடித்தனமாக எனக்கு 100 கோடி வேணும், 1000 கோடி வேணும், 10,000 கோடி வேணும்னா அது எதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி யாருமே யோசிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் ஒன்று அந்த இடத்துல நம்மளுக்கு தோணிடுச்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறத விட ஸ்டாண்டர்ட் ஆஃப் கிவிங் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஸோ பிறர் கொடுப்பதற்காக நம்ம வந்து ஓடலாம் உழைக்கலாம் அப்படிங்கிறதையும், ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ஒரு 80% வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுடைய தனிப்பட்ட, அதாவது உங்களுடைய பேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு 20% ஒதுக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது 3வது டயராக நம்ம பார்த்தோம். தொடர்ந்து 4வது டயரை பார்க்க போயிடும். வாருங்கள், பார்த்து கொண்டே நடக்கலாம். லாஸ்ட் டயர் இது என்ன அப்படின்னு பார்த்தா சோஷியல் கான்ட்ரிபியூஷன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒரு பெரிய லெவலில் இன்னொருத்தங்களுக்கு நம்ம அவுட் ஆஃப் லவ் ஒரு விஷயம் பண்ணும்போது அது கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷனும் செம. இன்னொன்று நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு பெரிய பர்பஸ் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த வீல் பயங்கர இம்பார்ட்டண்ட்டான வீல் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் அவர் 2 விஷயம் சொல்கிறாரு. என்னென்னா, ஒன்று வந்து ஐஸ்கிரீம், இன்னொன்று வந்து கேண்டில். ஐஸ்கிரீமுக்கும் கேண்டிலுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா ஐஸ்கிரீம் வந்து அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ஜாய் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ ஒன்று நீங்கள் ஐஸ்கிரீமாக இருக்கிறீங்களா இல்லை வந்து கேண்டில் என்னன்னா அது வந்து உருகி போகிறதுக்குள்ளே மற்றவங்களுக்கு எல்லாம் வெளிச்சத்தை கொடுத்துரும். ஸோ நீங்கள் கேண்டிலாக இருக்கீங்களா? நிறைய நேரங்களில் நம்ம ஐஸ்கிரீமாக மட்டும் இருக்க மாட்டோம், கேண்டிலாக மட்டும் இருக்க மாட்டோம், இதுக்கு நடுவில் தான் எங்கேயோ இருப்போம். இவ்வளோ செல்ஃபிஷாகவும் இருக்க மாட்டோம், இவ்வளோ பெரிய ஞானியாக தியாகியாகவும் இருக்க மாட்டோம். ஸோ இது ரெண்டுக்குள்ள ஒரு பேலன்ஸ் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து அடுத்தது லெவல் போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த ஐஸ்கிரீம்லேருந்து கேண்டிலுக்கு ட்ராவல் பண்ணணும், அந்த டிரான்சிஷன் இருக்கணும். ஸோ முதல்ல இங்கே இருந்தாலும் பரவாயில்ல,
வயசாக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து அந்த கேண்டிலோட இடத்துக்கு வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியங்கிறார். அப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தான் நமக்கு அதிகமான சந்தோஷம் கிடைக்கும்னா அப்படியே முதல்ல சொன்ன 3 வேலுமே நம்மளை சம்மந்தப்படுத்தின ஒரு விஷயமாவே இருக்கு அப்படின்னா என்ன சொல்றேன்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருந்தால் தான் கொடுக்க முடியும். நிறைய நேரங்கள் நம்ம ஃபேமிலிலையும் பார்த்துருப்போம், இல்லை நம்மளும் பார்த்துருப்போம். நம்ம வந்து நிறைய யாருக்கா ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணும் ட்ரை பண்ணி அவங்களுக்கு நிறைய பண்ணி நம்ம ஒரு பாயிண்ட்ல டயர்டாக இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நம்ம வராமல் இருக்கணும். அதாவது நம்ம முதல்ல பயங்கரமாக இருக்கணும். கொஞ்சமாக செல்ஃபிஷ்னஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால மற்றவங்களை பார்த்துக்க முடியும். ஏன்னா அந்த ஃப்ளைட் எல்லாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்களா, ஆக்சிஜன் மாஸ்க், ஏதாவது ஆக்சிஜன் கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த மாஸ்க் மேலே வந்து குதிக்கும். முதல்ல உங்களுக்கு போட்டுக்கோங்க, அப்புறம் சுற்றி இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா முதல்ல நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே மற்றவங்களை காப்பாற்ற முடியும். அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதுலையும். உங்கள் லைஃப்பில் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான விஷயத்த நீங்கள் பண்ணணும். அதுக்கான என்னெல்லாம் தேவையோ அதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான், நீங்கள் உங்களை லவ் பண்ணாதான் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு லவ் கொடுக்க முடியும். ஸோ லைஃப்ஸ் அமேசிங் சீக்ரெட்ஸ் பை கார் கோபால் தாஸ். இதில் வந்து இந்த 4 வீலு, அப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஸ்டியரிங் வீலு, இதையும் தாண்டி நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கதை வடிவில் சொல்லும்போது சூப்பர் இன்ஸ்பைரிங்காக வந்து ரியல் லைஃப் பீப்புள் நிறைய பேரை பற்றி கூட அதில் குட்டி கதைகள்லாம் இருக்குது. ஸோ இது என்னென்னா, ஜென்ரல் நம்ம லைஃப்பில் ஸ்டக்காகி நிற்போம்ல, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்னடா பண்ணுறது, நான் ஏன் இருக்கேன், டெய்லியும் ஏன் எழுந்துக்கிறேன், என்ன பண்ணுறேன், இது நான் எவ்வளோ நாளைக்கு பண்ண போகிறேன், இது இப்போ பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு 40 வயசுல 50 வயசுலையும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்குமா, இப்பவுமே ஒரு சில விஷயம்லாம் போர் அடிக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு நிஜமாவே இந்த புக் வந்து ஒரு குட்டி பூஸ்ட் மாதிரி இருக்கலாம். ஸோ 4வது டயர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த 4வது டயர் அப்படிங்கிறது சோசியல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது, நம்மளுடைய சமூக பங்களிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லாருமே கடைசியாக அவங்க வந்து எவ்வளவுதான் பணம், எவ்வளவுதான் புகழ் சேர்த்திருந்தா கூட அவங்களுடைய மனது அப்படிங்கிறது வந்து இந்த சமூக சேவைக்கு ஏன் வருகிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து வாழ்க்கையில் ஐஸ்கிரீமாக இருக்கிறோமா, கேண்டிலாக இருக்கிறோமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரெண்டுமே உருகுதல் தான். ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது அந்த உருகுறதுக்குள்ளே சாப்பிட்றணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சுயநலம் கலந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் கேண்டில் அப்படிங்கிறது வந்து பொதுநலமாக இருக்கிறது, பிறருக்கு ஒளியை கொடுப்பதற்காக தன்னை உரிக்கிக் கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த 2 வகையான விஷயம் இருக்கிறது. ஸோ நம்ம வந்து ஐஸ்கிரீமாக தான் இப்போ எல்லாருமே இருந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கேண்டிலாக மாறணும். அதுக்காக உடனே கேண்டிலாக மாறிவிட முடியாது. அதற்காக தான் அந்த 3 விஷயத்த சொன்னாங்க. பர்சனல் லைஃப், ரிலேஷன்ஷிப்பு, அந்த ஒர்க் லைஃப், இந்த 3 விஷயங்களும் அதுக்காக கொடுத்துருந்தாங்க. இருந்தால் தான் நம்ம கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால. ஸோ பிறருக்கு கொடுப்பதில் தான் வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது, சீராக இருக்குது அப்படிங்கிறத அந்த புத்தகத்தில் கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம பிறருக்கு கொடுப்பதற்காக நம்ம மனது வந்து அங்கே தான் எப்போதுமே மனதுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறது பிறருக்கு உதவி செய்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தில் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. ஸோ இந்த 4 டயர் அப்படிங்கிறதையும் 5வது டயரான அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு நம்ம அதை கொடுக்கல, இன்னொரு நாளைக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும். ஸோ இந்த 4 டயர் ப்ளஸ் நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னு சொல்கிறது நம்ம சொல்லக்கூடிய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம். ஸோ இது மேலே நம்ம வந்து நம்பிக்கை வைத்து நம்ம வாழ்க்கையை பயணித்தோமானால் நம்மளுடைய கார் ரொம்ப சேஃபாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்மூத்தாக போய் சேரும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அற்புதமாக அந்த புத்தகத்தின் மூலமாக தெரிந்து கொண்டோம். கார் கோபால் தாஸ் அவர்களுக்கும் நமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு லைஃப் இஸ் அமேசிங் சீக்ரெட் அப்படிங்கிற அந்த புத்தகம் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதும், இந்த இடத்துக்கு நம்ம வந்து எல்லாத்தோடையும் எப்பொழுதுமே ஒப்பிடும் பொழுது 8 நடையோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். இந்த 4 டயரையும் நம்ம 8 நடையோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். பர்சனல் லைஃப் அப்படிங்கிறது நமக்காக முதல்ல இந்த 8 நடை அப்படிங்கிறது நம்ம செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்ம குறிப்பிட்டிருப்போம். நம்ம உடல், நம்மளுடைய மனம், நமது புத்தி இதை சரி பண்ணுவதற்காக இந்த 8 நடை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உறவுகள் நிறைய இங்கே மேம்படுகிறது, நிறைய நண்பர்கள் கிடைக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல குறிப்பிடணும். அந்த நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 4வது விஷயமாக நல்லதை மட்டுமே பேசுபவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்மளுடைய மக்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும், 3வது விஷயமாக ஒர்க் லைஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய பணி சுமையை வந்து நிறைய நம்மளுடைய உடல் வலுவாக இருப்பதனால் வந்து நிறைய நேரங்களில் நம்ம குறைத்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதையும், 4வது விஷயமாக சோசியல் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இதை நம்ம பிறருக்கு கொடுப்பதனால அவங்க நம்மளுக்கு ஒரு நன்றியோடு இருக்காங்க. நம்ம பிரபஞ்சத்துக்கு மரக்கண்டு உண்டுவதனால பிரபஞ்சம் நம்மளுக்கு நன்றியோடு இருக்கிறது அப்படிங்கிறதும், நம்ம வந்து ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் இதை வழங்கும் பொழுது இன்னும் நம்மளுடைய மனசு வந்து லேசாக மாறுகிறது அப்படிங்கிறதையும் இதோடு ஒப்பிட்டு, ஸோ ஆன்மீகம் அப்படிங்கிற அந்த பிரபஞ்சத்தையும் நம்ம தொட்டிருக்கோம். ஸோ நாம் சரியான காரில் தான் ஜர்னி பண்ணுறோம். ஸோ நம்ம கார் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. இப்பொழுது நமது 8 நடையின் 42 நிமிட நடை அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடலாம். இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஏன்னா
இந்த லைக்கும் இந்த ஷேரும் இந்த கமெண்ட்டும் தான் நிறைய பேர் இடத்துல இதை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறத மனதில் கொண்டு வாருங்கள் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம அஃபர்மேஷன் மற்றும் விசுவலைசேஷனை செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்று நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், அவர்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். அவர்களுக்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும். அவர்களுடைய குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அவர்களுடைய பணி சிறந்து விளங்க வேண்டும் என்று கூட்டு பிரார்த்தனையாக கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாம் அனைவரும் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்கட்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.